அப்போ வந்து அதிமுக ஆட்சி. மார்க்கெட்ட கொளுத்தி விட்டாங்க. ஜெயக்குமார் வந்தாரு. அவரு வீட்டு பணங்க எடுத்துட்டு வந்து செலவு பண்ணல. கட்சி பணம். இந்த மார்க்கெட் கட்டி கொடுத்தது அந்த ஆட்சியில் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது. கரண்ட் இல்லாத இருந்தோம். அந்த ஆட்சியில் எங்களை கண்டுக்கவே இல்லை. தேவையான வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ஃபேன் லைட் எதுவுமே கிடையாது. தம்பி உதயநிதி வந்த பிறகுதான் அடிப்படை வசதிகள்லாம் நிறைய செய்து கொடுத்துக்கிறாரு. எங்கள் உதய அண்ணன் எங்களுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து உடனே கரண்ட் பில்லை கட்டி உடனே எங்களுக்கு கரண்ட் வர ஏற்பாடு பண்ணார். எல்லா இடத்துலையும் மழை காற்று அடித்தாலே நாங்கள் பில்டிங் பெரிய பணக்கார வீட்டு பில்டிங்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் நல்லா சந்தோஷமாக பில்டிங்கில் இருக்கோம். திருவல்லிக்கேணி தொகுதியில எங்களுக்கு அவர் சொந்த எங்கள் வீட்டு ஃபுல்லா அவரு. இப்போ ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரிலாம் இது பண்ணி எல்லாரையும் அடித்து தூக்கி விரட்டி நாசம் பண்ணி இந்த இடத்த கொளுத்தி பிள்ளைங்களை அந்த போராட்டம் பண்ண பிள்ளைங்களை கொய்யும் கோலம் பண்ணல. அவ்வளோ துன்புறுத்துனாங்க. ஊர் உள்ளெல்லாம் போலீஸு எல்லாரையும் அப்படியே துப்பாக்கி எடுத்துக்கின்னு எல்லாரையும் சொல்கிறதுக்கு மார்க்கெட்டை கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டு என்ன ஏதுன்னு வந்து நான் அந்த நேரம் பார்க்கல. கொளுத்தி விட்டா யார் போராட்டம் பண்ணுவான்? நாங்கள் தானே போராட்டம் பண்ணுவோம். அங்கே போராட்டம் பண்ணின்னு இருந்தோம். அப்போ வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்தார். வந்து கூட துரைமுருகன் வந்தார். வந்து கூட எல்லாருமே வந்தாங்க. அப்போ வந்து அதிமுக ஆட்சி. உங்கள் ஆட்சியில் இந்த மாரி நடந்தாக்கா அந்த மார்க்கெட்டை நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் அன்ட்டு போராட்டம் பண்ணி அவங்க இது பண்ணி அது ஜெயமாக்கி மார்க்கெட்டு கட்டி கொடுக்க ஜெயக்குமார் வந்தார். அவர் வீட்டு பணங்க எடுத்துன்னு வந்து செலவு பண்ணல. கட்சி பணம், அரசாங்கத்து பணம். அப்போ அவங்க ஆட்சி அரசாங்கத்து பணத்தை எடுத்துட்டு வந்து கட்டினாரு. எப்படி கட்டினாரு? எல்லாம் காலாவதி அனுப்பணும். எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கொட்டுது. இந்த சீலிங் விழுந்துடுச்சு. அந்த பாத்ரூம் கட்டினாங்க, அது காலாவதியாக போயிடுச்சு. மோட்ரு போட்டாங்க, அது காலாவதியாக போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம உதயநிதி வந்து எம்எல்ஏவாக இருக்கார். உடனே நான் என்ன செய்தேன், எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே அங்கேருந்து வந்தார். எல்லாத்தையும் பூசினாங்க, பாத்ரூம் போட்டு கொடுத்தாங்க, இது தண்ணி மோட்ரு போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் ஃபேன்லாம் போட்டு தான் இடிஞ்சு போனதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த கல்லுலேருந்து தரையிலேருந்து எல்லாமே அவ்வளோ கிளீனாக மார்க்கெட்டாக தெரியல. என்ன பெரிய ஆஃபீஸ் மாரியாக இருந்தது. எல்லாமே வந்து தம்பி உதயநிதி வந்த பிறகு தான் நம்ம திருவல்லிக்கேணியில் அவர் ஜெயிச்சு அவர் வந்த பிறகு தான் இவ்வளவும் நடந்தது. இன்னும் எவ்வளோ நிறைய அவர் வந்து நல்ல அடிப்படை வசதிகள்லாம் நிறைய செய்து கொடுத்துக்கிறாரு. திருவல்லிக்கேணி தொகுதியில எங்களுக்கு அவர் சொந்த எங்கள் வீட்டு ஃபுல்லாக அவர் அந்த மாதிரியே பண்ணார். அவர் என்ன இந்த மாதிரி ஆட்சி நல்ல ஆட்சி நடக்கும்போதும் எங்களுக்கு வந்து மற்ற ஆட்சி வரணும்லாம் நாங்கள் நினைக்கல. திமுக என்றைக்கும் உதயசூரியன் உதிக்கும். வணக்கம்ப்பா, என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி அம்மா கூட வர சொல்லி இங்கே அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, வெறும் ஓலையாக இருந்துச்சு. அப்புறமா பில்டிங்கும் இருந்துச்சு. பில்டிங்கில் தேவையான வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ஃபேன் லைட்டு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து உதயா தம்பி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்து தேவையான வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. பாத்ரூம் வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, பக்கத்துலேயே கை கட்டின தூரத்தில் தண்ணி இருக்குது. நம்ம தலைவலிக்குதுனாலையும் வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேன் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு லேட்டாக கூட வீட்டுக்கு போகலாம். அந்த அளவுக்கு அடிப்படை வசதி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் மழை காற்று அடித்தாலே நாங்கள் பில்டிங் பெரிய பணக்கார வீட்டு பில்டிங்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் நல்லா சந்தோஷமாக பில்டிங்கில் இருக்கோம். எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அடுத்த முறையும் அவரே வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய எங்களுக்கு செய்வார்னு எதிர்பார்ப்போம். என் பேர் நாகவல்லி. நான் 25 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். இந்த மார்க்கெட் கட்டி கொடுத்தது அந்த ஆட்சியில் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது. பில்டிங் இடிஞ்சு ஊந்துது. அப்புறம் வந்து கரண்ட் இல்லாத இருந்தது மெயின் எங்களுக்கு. எங்கள் மார்க்கெட்டில் எங்கள் அக்கா ஒரு ஃபோன் அடித்து சொல்லி உடனே அவர் வந்து உடனே எங்களுக்கு கரண்ட்டு ஏற்பாடு பண்ணார் உதயன் அண்ணன். எங்களுக்கு அதேமாரி காற்று வசதி இல்லைன்னு சொன்னோம். உடனே எல்லா கடைக்கும் எங்களுக்கு ஃபேனு போட்டு கொடுத்தாரு. கரண்ட் இல்லாத இருந்தோம். அந்த ஆட்சியில் எங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் எங்கள் உதய அண்ணன் எங்களுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து உடனே கரண்ட் பில்லை கட்டி உடனே எங்களுக்கு கரண்ட் வர ஏற்பாடு பண்ணார் அவர். எங்களுக்கு அதேமாதிரி காற்று வசதி இல்லைன்னோ லைட்டு வசதி சரியாக எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோம். அது உடனே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாரு. இடிஞ்சு அந்த ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, சும்மா கட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் எங்களுக்கு இப்போ அவர் வந்து தான் எங்கள் மார்க்கெட்டை எங்களை நல்லா சுகாதாரமாக ஆக்கி எங்களுக்கு அந்த பாத்ரூம் வசதி எல்லாமே ரொம்ப பழுதிருந்து கிடந்தது. அதெல்லாம் எங்களுக்கு அவர் தான் பண்ணி கொடுத்தது. உதயநிதி அண்ணன் தான். எங்கள் உதயநிதி அண்ணன் வந்து எல்லாமே செய்கிறாரு. அடுத்த ஆட்சிக்கும் அவர் தான் வரணும்.